அனைவருக்கும் வணக்கம். ஆறு உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்று வள்ளலார் சொல்லுகின்றாரே, ஹவ் இட் இஸ் பாசிபிள்? எப்படிங்க சாத்தியமாகும் என்று ஒரு கேள்வி எழுகின்றது. இந்த சந்தேகம் எழுவதற்கான காரணம் நிறைய இருக்கின்றது. கொடிய விலங்குகள் இருக்கின்றன, அதை எப்படி நேசிக்க முடியும்? கொடிய மனிதர்களே இருக்கின்றார்கள், அதை எப்படி நேசிக்க முடியும்? அதே மாதிரி விலங்குகள்லே எடுத்துக்கிட்டா நமக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய கொசு, எலி, காக்கை, காக்ரோச், கரப்பான்பூச்சின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதையெல்லாம் நாம் நேசிக்க முடியுமா என்ற மாதிரியான நிறைய கேள்விகள் நமக்கு எழுந்து விடுகின்றன. ஸோ, இப்போ அந்த ஆன்மீகம் நமக்கு என்ன தத்துவத்த சொல்லிக் குடுக்குதுன்னா, 100% திட்டவட்டமா எல்லாத்தையும் சமமா பாரு அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த கீதையின் ரகசியமே. சரியா? வெற்றி, தோல்வியை சமமாக நேசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். பகைவனையும், நண்பனையும் சமமாக நேசிக்க வேண்டும். இதுதான் ஸ்திதப்பிரஞ லட்சணத்தில் கர்மயோகால இருந்தே வந்து அழுத்தம் திருத்தமா நமக்கு கீதை கற்றுக் கொடுக்கின்ற பாடமே இது இப்படியாகத்தான் இருக்கின்றது என்பதைத்தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கேம் ஃபீலா பாரு. லைஃப் இஸ் அ மாயான்னு பாரு. அப்போ நீ ஃப்ரெண்ட்லி கேம் ஆடும்போது, நீ வந்து எதிர்த்துத்தான் விளையாடுகின்றாய். பட் அட் தி சேம் டைம் உன்னுடைய லவ் எங்கடா மிஸ் ஆச்சு. சோ நீ எப்படி ஆடணுங்கிறது கண்ணன் கண்டிஷன் போடவில்லை. பிசிக்கலா கட்டி பிடிச்சுக்கிட்டு இருந்தாதான் அது நேசம் அப்படின்னு அவன் சொல்லல. இட்ஸ் அ லவ் இஸ் அ மென்டல் ஃபீல். அது உன் மனசுல இருக்கு. அத நீ எப்படி வேணும்னாலும் வெளிப்படுத்தலாம். அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கும் போது இட்ஸ் ரொம்ப சிம்பிளா. நம்ம முன்னாடி எல்லாம் எப்படி பேசுவோம்னா பெட் கேம், ஃப்ரெண்ட்லி கேம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப பெட் கேம் அப்படின்னா ஈகோல, அப்படின்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல, அப்படின்னா நேசம் இல்லாம விளையாடுற விளையாட்டு அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படியே இந்த இந்த பக்கம் ஃப்ரெண்ட்லி கேம்னு சொல்லிட்டு இங்க முழுக்க முழுக்க அங்கேயே இருக்கிறவர்கள் என் நண்பர்கள், நானும் நண்பன். சோ முழுக்க முழுக்க நேசம் அப்படிங்கிற அடிப்படையில ஆனா எதிர்த்து தான் விளையாடணும். சோ இதே மாதிரி உங்க லைஃப பாரு. திருடன் அப்படின்னா ஆப்போசிட் டீம் பிளேயரா வர்றான். நமக்கு டிஸ்டர்ப் பண்ற வரவங்க எல்லாமே ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸா வர்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நீ அவன்கிட்ட 100% லவ் மிஸ் பண்ணாம எகென்ஸ்டாவே பிளே பண்ண தப்பில்ல. லைக் போலீஸ்காரங்கிற எக்ஸாம்பிள். ஸோ லைக் தட் நம்ம வந்து இதை இப்படித்தான் இது வரைக்கும் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ தற்போர் சிம்பிளா வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் உலகத்தில் உள்ள எத்தனை பேரையும் கொன்று குவித்தாலும் பாவம் அல்ல அப்படின்னு அந்த கண்ணன் சொன்ன அந்த லாஜிக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இன்டென்ஷனலி நீ என்ன லவ் அப்படிங்கிறத உன்னால வச்சுக்கோ. நீ செயல்ல எப்படி வேணா இரு. ஆசிரியர் மாணவனை அடிப்பதுன்னு லட்ச எக்ஸாம்பிள் சொல்லி நம்ம இப்படிதான் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இட்ஸ் ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். இதையே நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற அடிப்படையில நம்ம புரிய வைக்க ட்ரை பண்ணோம். அப்படின்னா என்ன? இந்த உலகத்தை அதேதான் விளையாட்டுனாலே மாயதானே. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு பிட்ட போடுறோம். இங்கே கண்ணன் ஒருவனே எல்லா பிளேயர்ஸுமா இருக்காங்கன்னு பாரு. இங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் பட் எல்லாத்தையும் நேசித்து கொண்டு விளையாடு அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் லெவல் என்ன சொல்றோம் அப்படின்னா, இருக்கிறது கண்ணை மட்டும் தாண்டா. கண்ணனோடு நீ விளையாடுற. நீயும் கண்ணன்னு புரிஞ்சுக்கிட்டு கண்ணனோட விளையாடு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம போனோம் இல்லையா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இன்னும் ஒரு படி நமக்கு அந்த லவ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா டுவாலிட்டியை வச்சு வேற வேறையா பார்த்து நேசிக்கிறத விட நானாவே பார்த்து நேசிக்கிறது சரியா? கண்ணன் தான் என்னுடைய உசுறு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ணனையே நான் எல்லா இடத்துலயும் பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்போ அங்க மிஸ் ஆகாது. சோ என்ன வேஷம் போட்டு வந்தால் என்ன, என் கண்ணன் வேஷம் போட்டு வருகின்றான் என்றான பிறகு எனக்கு என்னடா குறைச்சல். நான் அவனிடத்தில் நேசம், அதாவது அன்போடு விளையாடுவதற்கு எனக்கு எந்த தங்கு தடையும் இல்லை அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போனோம் அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா? இப்போ இன்னும் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து எடுத்துட்டு போகும்போது அந்த கண்ணன் அப்படின்னு சொல்றது கூட கண்ணன் கண்ணனோடு விளையாடுறான் அப்படிங்கிற அந்த பாயிண்ட நான் என்னோடு விளையாடுகின்றேன் அப்படின்னு நெக்ஸ்ட் ரேஞ்சுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோம் இல்லையா? சோ இந்த ரியலைசேஷன்ல நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, பிரம்ம பாவம் அப்படின்னா அனைத்தும் ஒன்று, அது நானே அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு தத்துவம் முழுசா புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அவனால நேசிக்காமல் இருன்னு சொன்னாதான் வேணா கஷ்டமா இருக்குமே தவிர நேசிக்கிறது கஷ்டமா இருக்காது. என்னை நான் நேசிப்பதுங்கிறது அதை நான் நேசிக்கணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். அது ஒரு செயல் கூட இல்லை. அது இட்ஸ் நேச்சர். இட்ஸ் மை சுரூபமே அதுதான். ஏன்னா நான் என்ன நேசிச்சுட்டு தான் இருப்பேன். உன்னை நீ நேசிக்கின்ற என்ன லூச மாதிரி கேள்வி கேட்கிற? அதுதானே நானு. நானாவே என்ன நேசிச்சுட்டு தானே இருப்பேன். தன்னை நேசிக்காத ஒருவன் இருக்கத்தான் முடியுமா? இப்படிதான் நம்ம கேட்கறது உண்டு இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினை கேட்டேன் அப்படின்னா நீங்க வந்து தற்கொலை பண்றவங்க கொண்டு வராதீங்க. தன்னை நேசித்ததால் தான் அவன் தற்கொலையை செய்கிறான்னு ஒரு கிளாஸ்ல நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் சரியா? சோ அவன்
தன்னையே தான் அவன் நேசிக்கின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆனந்தத்தை அவன் நேசிக்கின்றான். ஆனந்தத்திற்கு குறுக்காக வந்த தனது உடலை அவன் வெறுக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி வந்தோம். தன்னை நேசிக்கிறதுக்கு யாருக்குமே இது இயல்பான விஷயம். அதை மறுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கும் போது 100% சாத்தியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல நடக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. சரியா? அதாவது இந்த இயல்புன்னு ஒரு விஷயம் நம்ம பேசுறோம் இல்லையா? ஆக்சுவலா வேஷம்ங்கிறத தாண்டி உங்களுடைய உண்மையான இயல்பு என்ன தெரியுமா? நேஷம்தான். நேஷம்தான் உங்களுடைய இயல்பே. பிரம்ம சொரூபமே பிரேமை சொரூபம் தான். ஆனந்த சொரூபம் தான். பிரேமை இஸ் ஈக்குவல் டு ஆனந்தம் இஸ் ஈக்குவல் டு நீ அப்படின்னு கூட சொல்லலாம். சரியா? சோ அந்த இயல்பில் இருந்து கொண்டு நீ உன் வேஷம் எந்த வேஷத்தை போட்டாலும் அந்த வேஷத்தில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் வேஷம் போடு. சுதர்மம் அப்படிங்கிறது யாருமா அது? சோ வருணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ஒரு வேஷம் தான். டாக்டர்ன்றது வேஷம், ஒரு போலீஸ்காரன் அப்படிங்கிறது ஒரு வேஷம் தான். சோ ஃபர்ஸ்ட் அவன் தன்னுடைய ஒரிஜினல் இயல்பு பிரேமிங்கிற அந்த இயல்பில் இருந்து கொண்டு, தன் சொரூபத்தில் இருந்து கொண்டு, தன் ஆனந்தத்தில் இருந்து கொண்டு, அனைத்தும் ஒன்று என்ற முழுமையான தத்துவத்தில் இருந்து கொண்டு, என்னை நான் அடிக்கிறேன். போலீஸ்காரன் திருடன் அடிக்கும் போது என்னை நான் அடிக்கிறேன்ற ஃபீலிங்ல அவனால அந்த ஒரு செயலை பண்ண முடிஞ்சது அப்படின்னா 100% அது உண்மையான பிரேமையாக இருக்க முடியும். சரியா? அப்போ அதனாலதான் கண்ணன் இயல்புல இருன்னு சொல்றதோட நிப்பாட்டல. உன் இயல்புல விருப்பு வெறுப்பு இல்லாம இருன்னு சேர்ந்து சொல்ல வேண்டிய அவசியம் வருது. சரியா? சுதர்மானுஷ்டானத்தை ஃபாலோ பண்ணும்போது உன் சுதர்மானுஷ்டானத்துல இருந்தா மட்டும் பத்தாது, அதை விருப்பு வெறுப்பு இல்லாம நீ உன் சுதர்மானுஷ்டானத்தை பண்ணுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா உண்மையான இயல்புல நீங்க இருந்தீங்கன்னா ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறேன். ஏன்னா இயல்பே பிரேமையின் சொரூபம் தான், அதுவே நீதான் அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் நேசிக்காமல் இருப்பதுதான் உங்களுக்கு கடினமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். உதாரணமா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? என் விரல்ல கேன்சர் வந்துருச்சு. இப்ப என் விரலை நான் வெட்டி எறியும் போது எவ்வளவு பிரேமையோடு அதை வெட்டி எறிவேன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அங்கே அந்த கேமுடைய நீடுக்காக, அவசியத்திற்காக நான் சில விஷயங்களை செய்வேனே தவிர பிரேமை மிஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் எல்லளவும் அங்கே அரங்கேறுவதற்கு வழியே இல்லை. ஆதலால் பிரம்ம பாவத்தில் மிக எளிதே என்பது எனது பதில்.